ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். கடந்த கிழமை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள எப்படி என்டர் ஆகிறது, என்னென்ன பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ண வேணும், அந்த பிளாட்ஃபார்மால் என்ன நன்மைகள் தீமைகள்னு சொல்லி வீடியோவில் பார்த்துருப்போம். நிறைய பேர் அந்த வீடியோக்களை பார்த்துருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்னவென்றால், ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் என்றால் என்ன, கிரிப்டோ கரன்சி என்றால் என்ன, இடிஎஃப் என்றால் என்ன, அடுத்ததாக நீங்கள் ஒரு 1000 கனடியன் டாலர் ஒன்றை முதலீடு செய்வதற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் எவ்வாறு அதனை டிவைட் பண்ணி முதலீடு செய்ய வேண்டும் என்று சொல்லியும், அடுத்ததாக என்னென்ன வகையான ஸ்டாக் இருக்கின்றது, அவற்றின் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அவற்றின் பெயர்கள் கூட உங்களுக்கு நான் சொல்ல காத்திருக்கிறேன். நீங்கள் என்னென்ன ஸ்டாக் மீது முதலீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அவற்றை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக காத்திருக்கின்றேன். ஆகவே நீங்கள் கடைசி வரை இந்த வீடியோவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாவற்றையும் ஆரம்பிப்பதற்கு முதலாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், இப்பொழுது ஸ்டாக் மார்க்கெட் வந்து வீழ்ச்சி அடைந்து காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்வதற்கு சரியான நேரம் இதுதான். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் அனைவரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக ஸ்டாக் மார்க்கெட் என்றால் என்ன? ஸ்டாக் மார்க்கெட் என்று சொன்னால் ஒவ்வொரு கம்பெனிகளும் தங்களுடைய பங்குகளை வந்து பப்ளிக்குக்காக விற்பனைக்காக விடுகின்றனர். நாங்கள் அவற்றை வாங்கும் போது அந்த கம்பெனி வளர்ச்சி அடையும் போது அந்த பங்குகளின் பெறுமதிகளும் அதிகரித்து செல்லும். ஆகவே நாங்கள் முதலீடு செய்யும் பணத்தின் பெறுமதியும் அதிகரித்து கொண்டே செல்லும். அவ்வாறே அந்த கம்பெனிகளின் வீழ்ச்சி இருக்கும்போது நமது முதலீடுகளின் வீழ்ச்சியும் வந்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சரியான கம்பெனிகளினுடைய பங்குகளை சூஸ் பண்ணி வாங்க வேண்டும் என்பதன் கட்டாயத்தை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த பங்குகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேஃபானது, ஸ்லோவாக குரோ ஆகக்கூடிய ஸ்டாக் வந்து ஒரு வகையாகவும், ஸ்மால் ரிஸ்கோடையும் மொடரேட்டான குரோத்தோடு இருக்கிறதும் ரெண்டாவது வகையாகவும், ஹை ரிஸ்காகவும் அதிகளவான வளர்ச்சி அதிகளவான இறக்கம் இருக்கிறது மூன்றாவது வகையாகவும் நாங்கள் நோக்கலாம். சேஃபான பங்குகளை ஆரம்பத்தில் தெரிவு செய்ய வேண்டியதன் கட்டாயத்தை உணர்ந்திருப்பீர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இடிஎஃப் சம்மந்தமாக. இப்போ இடிஎஃப்ன்ற வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்கிறது. அதாவது வந்து 4, 5 அல்லது 10 கம்பெனிகளின் கூட்டான பங்குகள் நாங்கள் இடிஎஃப்னு சொல்லுவோம். உங்களுக்கு எளிமையாக விளக்கம் தர வேண்டுமென்றால் இவ்வாறு தான் தர வேண்டும். 3 அல்ல 5, 10 கம்பெனிகளின் கூட்டான பங்குகள் தான் இடிஎஃப். அதாவது வந்து ஏதாவது ஒரு கம்பெனியின் வளர்ச்சி வீதம் குறைவாக இருந்தாலும் இந்த இடிஎஃப் வளர்ச்சி வீதம் குறைய போவதில்லை. ஏனென்று சொன்னால் மற்ற கம்பெனிகளும் அதன் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற காரணத்தினால். ஆகவே இவை வந்து நாங்கள் சேஃப் என்று சொல்லுவோம். சேஃபான ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சேஃபானவை என்று சொல்லலாம். ஆகவே ஆரம்பத்தில் முதலீடு செய்கிறார்கள் அதிகளவான முதலீடுகளை வந்து இடிஎஃப்பின் மீது போடுவது எப்பவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்றதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இடிஎஃப்க்கு உதாரணம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் போடுவேன். நீங்கள் அவற்றை பார்க்க வேண்டும்னு சொன்னால் தொடர்ந்து இந்த என்னுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க வேண்டும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியில் வந்து நிறைய கிரிப்டோ கரன்சி இருக்குது. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது 3 அல்லது 4 தான். உதாரணமாக பிட்காயின், எக்ஸ்ஆர்பி, சொலானா, எதிரியம் போன்ற காயின்களை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இவை ஹை மார்க்கெட் கேப் உள்ளவை. நிறைய பேர் அதில் முதலீடுகள் செய்திருக்கிறார்கள். அடுத்தது நிறைய நாடுகள் வந்து இந்த காயின்களை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவை சேஃபானவை என்ற மாதிரி நீங்கள் கருதி கொள்ளலாம். ஆனால் இவற்றின் வளர்ச்சிகள் அமோகமாகவும் வீழ்ச்சிகள் அமோகமாகவும் காணப்படும். ஆகவே இதன் மீது நிறைய முதலீடுகளை செய்ய வேண்டாம். ஆரம்பத்தில் இருப்பதன் காரணத்தால் உங்களுக்கு இதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில். ஆனால் தற்சமயம் மார்க்கெட் வீழ்ச்சி அடைந்து காணப்படுவதால் இவற்றின் மீது முதலீடு செய்வதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாகி இருக்கிறது. உதாரணமாக பார்க்க போனால் சொலானா என்ற ஒரு காயினை பார்த்தால் ஏப்ரல் மாதம் இவற்றின் பெறுமதி வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. உதாரணமாக 170 கனடியன் டாலர் வரை வீழ்ச்சி அடைந்திருந்தது. அதன் பிறகு படிப்படியாக அதிகரித்து 340 கனடியன் டாலர் வரையும் வளர்ச்சி அடைந்தது. ஆகவே நீங்கள் முதலிட்ட பணம் ஏப்ரல் மாதம் முதலிட்டிருந்தால் செப்டம்பர் அளவில் அதன்
பணம் 2 மடங்காகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே இவற்றை நாம் நம்பலாமா என்று பார்த்தா திரும்ப இன்றைய நிலைமையில் பார்த்தீர்கள் ஆயிருந்தால் இவற்றின் பெறுமதி மீண்டும் 170 கனடியன் டாலருக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் இவற்றின் மீது உங்களுடைய கவனத்தை வைக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய முழு முதலீடுகளை இவற்றின் மீது திணிக்க வேண்டாம் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். பிட்காயின், சோலனா, எதிரியம் போன்றவற்றின் மீது உங்களுடைய முதலீடுகளை வந்து நீங்கள் இட முடியும். நீங்கள் பகுதியாக உங்களிடம் இருக்கும் பணத்துக்கு ஏற்ற மாதிரி அதன் காயின்களை வாங்கிக் கொள்ள முடியும். இப்பொழுது இறுதியாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறது, உங்களிடம் 1000 கனடியன் டாலர் முதலீடு செய்வதற்காக வைத்துக் கொள்கிறீர்களாக இருந்தால் 30% அதாவது 300 கனடியன் டாலர் இடிஎஃப்களின் மீது முதலீடு செய்யுங்கள். என்னென்ன இடிஎஃப் என்று சொல்லி தேவை என்று சொன்னால் நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுகிறேன். அதனை பார்வையிடவும். அடுத்ததாக 30% 300 கனடியன் டாலர்கள் நீங்கள் சேஃப் ஆன ஸ்டாக்குகளின் மீது முதலீடு செய்யலாம். உதாரணமாக நான் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், நிவிடியா, கூகுள் போன்ற ஸ்டாக். அவற்றின் கனடா பெறுமதியில் உள்ள ஸ்டாக் வாங்கும்போது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். அதன் பெறுமதிகளும் குறைவாக காணப்படும். ஆகவே அதன் மீது நீங்கள் முதலீடு செய்யலாம். ஆகவே 60% உங்களுடைய முதலீடு எப்போவுமே சேஃபாக இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறீர்கள். தற்சமயம் வீழ்ச்சியடைந்ததன் காரணத்தினால் 20-25% முதலீடுகளை வந்து நீங்கள் கிரிப்டோ கரன்சி மீது முதலீடு செய்யலாம். வேண்டுமென்றால் நீங்கள் அதன் மீது 30% முதலீடு. இப்பொழுது நான் சொல்வதற்கான காரணம், இப்பொழுதும் மார்க்கெட் வீழ்ச்சியடைந்ததால் மட்டும். இல்லையெனில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் முதலீடு செய்யும் போது 10-20% முதலீடுகளை மட்டும்தான் கிரிப்டோ கரன்சியின் மீது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணும். ஆனால் இப்பொழுது நீங்கள் 30% இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆகவே 90%மானவை உங்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கப்பட்டது. மிகுதி 10%மானவை மோடரேட் குரோத், மோடரேட் சேஃப் அப்படியான ஸ்டாக்குகள் மீது முதலீடு செய்ய வேண்டும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியான ஸ்டாக் என்னென்ன இருக்குது, அதன் விளக்கங்கள் சம்பந்தமாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உதாரணங்களோட அதன் ஒவ்வொரு கம்பெனிகளினுடைய ஸ்டாக்குகளையும் உங்களுக்கு தெரிவிக்க காத்திருக்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்வையிட வேண்டுமா இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதன் மூலம் நீங்கள் வீடியோவை பார்த்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அது சம்பந்தமான வீடியோக்கள் போட வேண்டும் என்று சொன்னால் அதனை கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடவும். நான் அது சம்பந்தமான வீடியோக்களை உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.